ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர் விலாக்ஸ். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திங்கக்கிழமை நைட்டு வந்து ராமேஸ்வரம் போகிறதுக்காண்டி எல்லோரும் வந்து எங்கள் பங்காளிங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்காண்டி வந்து ஒரு 85 பேர் பக்கமாக எல்லாருமே போயிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மீனா, பவித்ரா எல்லாருமே வந்திருந்தாங்க. இது எதுக்காண்டி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து எல்லா சொந்தக்காரவங்களும் சேர்ந்து கிளம்பி போயிருந்தாங்க. அதாவது வந்து ஒரு தாத்தாவோட பேரம்பேத்தி பிள்ளைங்க, மகனுங்க எல்லாம் மகன் மருமக அந்த மாதிரி வந்து எல்லாருமே சேர்ந்து போயிருந்தாங்க. அதுதாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்க. நம்ம வீட்டில் வந்து அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுதுங்க. அதுக்காண்டி அந்த வேலையை வந்து வெளியிலலாம் போயிட்டுருக்கேன். என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியலைங்க. அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, என்னோடய தங்கச்சிக்கு வந்துங்க ஜூன் 6ஆம் தேதி மேரேஜுங்க. நான் வந்து கல்யாணமாகி 8 வருஷத்தில் இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் பங்காளி, எங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. அந்த 2 நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரியலைங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாருமே. பஸ்ஸில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாருமே பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரித்வினும் மகிழினி கூட முன்னாடி உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. திங்கக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதை போய் ஒரு இடத்துல உட்காந்து எல்லோரும் ஷேர் பண்ணி எல்லாருமே அவங்க வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்த சாப்பாடு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டாங்க. இவங்க ராமேஸ்வரம் போய் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து வேறு ஒரு பஸ் பிடிச்சி போகிறக்காண்டி வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. ரித்வினும் மகிழினியும் நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் கொஞ்சம் எல்லாருமே நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தூக்க காலத்தில் இருந்ததுனால எல்லோரும் மாற்றி மாற்றி தூக்கிட்டு போனாங்க. கடலுக்குள்ளே கொண்டு போய் விட்டதாங்க கூட அந்த 3 குட்டீஸுமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடலை விட்டே வெளியில் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கடலெல்லாம் குளிச்சுட்டு திதியெல்லாம் கொடுத்துக்கிட்டுங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாளிக்கிணறில் வந்து 22 கிணத்துல வந்து தீர்த்தம் வாங்குறக்காண்டி தாங்க போயிட்டுருக்குறோம். கிளம்பிட்டீங்களாங்க ராமேஸ்வரத்தை விட்டு? நீ எப்பயும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போடுவீங்க? நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக காசியே போயிட்டு. ஓகே ஓகே. அங்கேருந்து எல்லாருமே சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் நினைவிடம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி போய் பார்க்குறக்காண்டி போயிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட சிலையெல்லாம் வந்து தத்ரூபமாகவே இருந்துச்சுங்க. மெழுகில் செஞ்சுருப்பாங்க. அவர் ரியலாக உட்காந்துருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. பார்க்குறக்கே செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் என்னங்க ஒரு வருத்தம்னா உள்ளே வந்து வீடியோஸ் அலௌடு இல்லை, ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுதாங்க கொஞ்சம் வருத்தமாக போச்சு. மற்றபடி எல்லாமே உள்ளே செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் எப்போயாவது ராமேஸ்வரம் போயிருந்தீங்க அப்படின்னா அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே வெளியில் வந்துட்டு ஒரு ஜூஸ் கேட்டேங்க. அப்புறம் அவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ராமேஸ்வரத்துலேருந்து. பாம்பன் பாலத்துலலாம் இறங்கிலாம் நின்று பார்க்கலிங்க. அப்படியே பஸ்ஸில் வரையில் பார்த்தேங்க. கப்பலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க பாம்பன் பாலத்தில் வந்து ட்ரெயினில் போகணும். யாரெல்லாம் ட்ரெயினில் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ராமேஸ்வரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு பெருமாள் கோயிலில் போய் நிறுத்தியிருந்தாங்கங்க. அங்கே போய் எல்லாருமே மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருந்துச்சுங்க. அந்த குளத்தில் போய் நான் கால் லைட்டாக நினச்சிட்டு அப்படியே வந்தேங்க. அங்கேருந்து பெருமாள் கோயிலேருந்து எல்லாருமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க. டீ எல்லாம் வேணுங்கிறலாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டுங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துக்கிட்ட ஏதோ ஒரு கோயில் சொல்லியிருந்தாங்க, சிவன் கோயில். அங்கே தாங்க எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம். அப்பா இங்கே விட்டு வந்த மகிழி பாப்பா ஒரு ஹாய் சொல்லு.
அங்கேருந்து சிவன் கோயிலுங்க பார்த்திங்கன்னா 3000 வருஷம் பழமையார்ந்த கோயில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பயங்கர கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. கோயில் வந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த கோயிலெலாம் வந்து நம்ம பார்க்காத ஒன்றா இருந்துச்சு. கோயில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவன் தாங்க இருந்தார். கிரண்யா இங்கிட்டு பாரு, எங்கள் வீடியோவில் வரவே மாட்டேங்கிறீங்க. ஏன் வீடியோவில் மீனாவும் ரித்வினும் பார்த்திங்கன்னா உள்ளே சாமி கும்பிட்றக்காண்டி போயிட்டாங்க. மகளினி வந்து என் ஹஸ்பண்டு தாங்க வச்சுருந்தாரு. அவள் வந்து பார்த்திங்கன்னா அம்மாட்ட போகணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாருங்க. அவருக்கே கடுப்பாகி திருப்பி நான் கொண்டு போய் அவங்க அம்மாட்டையே விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிகிட்டே போயிட்டாருங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மதுரையில் நிறுத்தி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரிப்பை முடிச்சிட்டாங்க. நைட்டு வீட்டுக்கு வரையிலே பார்த்திங்கன்னா ஒரு மணி பக்கமாக பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சுங்க. ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு. 2 நாள் எப்படி போச்சுன்னே சொல்லுங்க. எல்லா சொந்தக்காரங்களோடு சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதே மாதிரி ஒரு ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வருஷம் கண்டிப்பாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.